போன சாப்டரில் நம்ம ttk மெனுபட்டன் மட்டும் பார்த்தோம். இந்த சாப்டரில் நம்ம இன்னும் சில widgets பார்க்கலாம். ttk-ஓட அடுத்த widget நம்ம பார்க்கலாம் அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பின் பாக்ஸ் அப்படின்றது. ஸ்பின் பாக்ஸ்ன்றது இந்த விண்டோக்குள்ள நம்பர் பண்ணிக்கலாம். ரூட்டுன்றது டேரெக்டாக இம்போர்ட் பண்ணியிருந்தனால டேரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தேன். இல்லாட்டி நம்ம tk.tk அப்படின்னு யூஸ் பண்ணோம். ஆனால் டிக்கின்டரே நம்ம tk-ன்னு தான் இம்போர்ட் பண்ணோம். இம்போர்ட் பண்ணி அதுக்குள்ளே இருக்க இந்த tk தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதான் ஸ்பின் பாக்ஸு. நமக்கு இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு பாக்ஸ் மாதிரி வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள நம்ம வேல்யூஸ் பாஸ் பண்ணிக்கலாம், ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேல்யூஸ் பாஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஃப்ரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஃப்ரம் __ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேல்யூஸ் பாஸ் பண்ணிக்கலாம் 0 அப்படின்னு. அதே போல் to _ அப்படின்னு ஒன்று இருக்குது. சாரி 2 மட்டும்தான், அது _ வராது. 2ல் பார்த்தீங்கன்னா நம்ம 200 அப்படின்னு கொடுத்துக்கலாம். அது போக இன்க்ரிமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இன்க்ரிமெண்ட் வந்து நமக்கு எவ்வளோ வருமோ அவ்வளோ இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 0.5 அப்படின்னு கொடுத்தோன்னா 0லேருந்து 100க்கு 0.5 இன்க்ரிமெண்ட் தான். இப்போ நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எதுவுமே இல்லை. ஸோ 0 அப்படின்னு கொடுத்தா 0.0ன்னு வருது. 0.5 நம்ம எவ்வளோ நாளும் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம டைரெக்டாக டைப்பும் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா டைப் பண்ணோன்னா நமக்கு வந்து 2 வேல்யூ கொடுத்துருக்கோம், அதனால் 100 தான் வருது. ஸோ என்ட்ரி மாதிரி தான் இதுவும். என்ட்ரிக்கு நம்ம எப்படி டாட் கட் போட்டு நம்ம வேல்யூஸ் நம்ம எடுப்போமோ அதே போல் நம்ம எடுத்துக்கலாம். இதே போல் 1000 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து 100 தான் மேக்ஸிமம் வேல்யூ, அதனால் 100 தான் வருது. ஸோ ஒரு டைம் கிளிக் பண்ணும்போது நம்ம என்னென்ன கமெண்ட் வருமோ அந்த கமெண்டை வந்து நம்மளை செட் பண்ணிக்கலாம். ஸோ கமெண்ட் இல்லாமல் நம்ம டேரெக்டாக இந்த ஸ்பின் பாக்ஸ் டாட் கெட் அப்படின்னு போட்டு இந்த ஸ்பின் பாக்ஸ்குள்ளே என்ன வேல்யூ இருக்குது அப்படின்றத நம்மளால் கெட் பண்ண முடியும். இந்த கமாண்ட் வந்து ஆப்ஷனல் தான், நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இதே போல் இந்த வேல்யூ மட்டும் இல்லை, நம்மளால் ஒரு லிஸ்ட்டை கூட நம்மளால் பாஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து வேல்யூஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த வேல்யூஸ்குள்ளே போயிட்டு இந்த லிஸ்ட் அப்படியே நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ் பண்ணோன்னா இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லா வேல்யூஸுமே நமக்கு வந்து ஒரு ஸ்பின் பாக்ஸில் வந்துடும். இப்போ நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கோ அது மட்டும் நமக்கு வந்து இந்த ஸ்பின் பாக்ஸில் வரும். ஸோ இதான் ஸ்பின் பாக்ஸுன்றது. இதை நம்ம கெட்டு போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டைரெக்டாக கமாண்டை கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஐட்டம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா அது பேர் காம்போ பாக்ஸு. ஸோ காம்போ பாக்ஸ் என்னென்னா நம்ம ஏற்கனவே ஆப்ஷன்ஸ் பண்ணி பார்த்துருக்கோம், அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேல்யூஸ் தான் பாஸ் பண்ணணும். ஸோ அந்த வேல்யூஸ் வந்து நம்ம அதே போல் தீம்ஸே பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நம்ம கெட்டு போட்டு தான் எடுத்தாகணும். நம்ம தனியாக ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி ஒரு பட்டன் கிரியேட் பண்ணி கெட்டு போட்டு தான் எடுத்தாகணும். ஸோ காம்போ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கமாண்ட் வராது, ஸ்பின் பாக்ஸ்க்கு வந்து நம்ம கமாண்ட் வரும். இப்போ வந்து காம்போ பாக்ஸ் வந்து இந்த ரூட்டுக்குள்ளே கிரியேட் பண்ணியிருக்கேன். வேல்யூஸ் ஈக்குவல் டு இந்த 4 தீம்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் போன மாதிரியே ஒன்று கிரியேட் ஆகும். நம்ம இதில் என்னென்னா சூஸ் பண்ணிக்கலாம். அது போக நமக்கு தனியாக ஏதாவது வேணும் அப்படின்னா கூட நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் பண்ணல இந்த மாதிரி பண்ண முடியாது. இப்போ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா நான் என்ன கொடுக்குறேனோ அது அப்படியே வரும். ஏற்கனவே இருக்கக்கூடிய டிஃபால்ட்டையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் நம்ம ஏதாவது கொடுத்தாலும் அதையும் நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு பேர் காம்போ பாக்ஸ் அப்படின்னு பேர். ஆப்ஷன்ஸ் பண்ணுவோம், ஒரு என்ட்ரியும் சேர்ந்து அப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் காம்போ பாக்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த ஒட்டுமொத்த விட்ஜெட்டுகளோட மெயின் அஜெண்டா என்ன அப்படின்னா நம்ம ஏதாவது இப்படி செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த செலக்ட் பண்ணது இதை நம்மளால் ஏதாவது ஒரு வகையில் அக்சஸ் பண்ண முடியணும். அப்படி அக்சஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நம்ம இதை பேஸ் பண்ணி நம்ம வேறு எதுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அக்சஸ் பண்ண முடியாமல் இருந்துச்சு அப்படின்னா தான் பிரச்சனை. நம்ம இதை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டிஃபால்ட்டை வந்து நம்மளால் அக்சஸ் பண்ண முடியணும். அக்சஸ் பண்ண முடியல அப்படின்னா நமக்கு வந்து அந்த விட்ஜெட் வந்து தேவையில்லை, வேஸ்ட்டு. அக்சஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நம்ம வேறு ஏதாவது மல்டிபிள் யூசேஜஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்பின் பாக்ஸ் பார்த்துருக்கோம், காம்போ பாக்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் அப்படின்றது. ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதே தான், இந்த மாதிரி வரும். இதில் வந்து நம்ம வேல்யூ செட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி நம்ம ஒரு டெக்ஸ்ட் வேரியபிள் யூஸ் பண்ணி நம்ம கெட்டு செட் பண்ணுவோமோ அதே மாதிரி இதையும் நம்மளால் கெட் செட் பண்ண முடியும். இப்போ நார்மலாக 0லேருந்து 1000க்குள்ளே இருக்கும், 10 வரைக்கும் இருக்கும். 1 to 0லேருந்து 10 வரைக்கும் அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல் ஃப்ரம் 2 தான். ஸோ ஃப்ரம் _ ஈக்குவல் டு நம்ம 1ன்னு கொடுத்துட்றோம். 2 வந்து 1000 வரைக்கும் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஸ்கேல் வந்து 0 to 1000 வரைக்கும் செட் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் கிடையாது, ஏன்னா ஸ்கேலுன்றது நம்ம 1 தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். நம்ம 1 to 1000 கொடுத்துட்டோம். இப்போ இதை நம்ம எப்படி கெட் பண்ணுறது அப்படின்னா அதே போல் அந்த ஸ்கேலையே கெட் யூஸ் பண்ணி நம்ம கெட் பண்ணிக்கலாம்.
செட் யூஸ் பண்ணி செட்டும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஸ்கேல் டாட் கெட்னு கொடுத்துருந்தேன் இந்த பட்டனோட கமெண்ட்டை. இப்போ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு ஸ்கேல் இருக்குது. நான் கிளிக் பண்ணால் எனக்கு 0 வருது. ஏன்னா 0 தான் நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நம்ம இந்த இடத்துல மூவ் பண்ணிட்டு செட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதோட வேல்யூ வந்து. ஸோ அதே மாதிரி நம்ம செட்டும் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்டிங் வேல்யூ வந்து நமக்கு 0 வேணாம், நடுவில் வேணும் அப்படின்னா நம்ம வந்து வேல்யூ அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்கும். ஸோ வேல்யூன்றது 500 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இது வந்து சென்டரில் இருக்கும் ஸ்கேலு. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கேல் வந்து சென்டரில் இருக்குது. அதே போல் நம்ம செட்டும் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்சி டாட் செட்டு 715 கொடுத்துருக்கேன் அந்த பட்டனை கிளிக் பண்ணேன். இப்போ நான் வந்து இது எங்கே வேணாலும் வச்சுட்டு நான் வந்து கிளிக் பண்ணேன். எனக்கு 750 போய் கரெக்டாக செட் ஆயிடும். ஒரு வாட்டி கிளிக் பண்ணும்போதும் நமக்கு அப்படி நவுண்டுகிட்டே போனோம் அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்கேல் வேல்யூ கெட் பண்ணி அதோட நம்ம ஒரு 75 அந்த மாதிரி ப்ளஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு டைம் நவுண்டுகிட்டே போகும். ப்ராக்ரஸ் பார் மாதிரி கூட நம்ம இந்த ஸ்கேலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் ஸ்கேலு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேபிள்டு ஸ்கேல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஸ்கேலுக்கும் லேபிள்டு ஸ்கேலுக்கு என்ன வித்தியாசம்னா ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் நமக்கு எதுவுமே தெரியாது. இது 1,000,000 தெரியாது நமக்கு. ஆனால் லேபிள்டு ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு லேபிளும் சேர்ந்து கிரியேட் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் ஸ்கேலு நமக்கு எதுவும் தெரில. ஆனால் லேபிள்டு ஸ்கேலில் நமக்கு வந்து தெரியும். ஸோ நம்ம எவ்வளோ வேல்யூ செட் பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு தெரியும். அதுதான் லேபிள்டு ஸ்கேலு. நார்மல் ஸ்கேலில் நமக்கு வந்து தெரியாது. இந்த டெக்ஸ்ட் வந்து நம்ம கம்பவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல. இப்போ காம்பவுண்டுன்னு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம டாப்பாக பாட்டமாக மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ டாப்பில் கொடுத்தா டாப்பில் வரும், பாட்டம் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் வந்து பாட்டமில் போயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாட்டமில் இருக்குது. இந்த லேபிள்டு ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் நம்மளால் டேரெக்டாக கெட் பண்ண முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் பிரிண்ட் எல்பிஎஸ் டாட் கெட்டுன்னு கொடுத்துருக்கேன். எனக்கு இந்த வேல்யூ வந்து வராது. பார்த்தீங்கன்னா ஏன்னா கெட் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்டே கிடையாது. ஸோ ஸ்கேலில் வந்து டேரெக்டாக ஒரு வேரியபிள் வந்து அதுவே இருக்கும். ஆனால் லேபிள்டு ஸ்கேலில் நம்ம தான் கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் பண்ணி இந்த இடத்துல நம்ம வேரியபிள் வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேரியபிள் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த வேரியபிள் வந்து இந்த வேரியபிள் வந்து நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். அப்போ அது வழியாக நம்ம வந்து கெட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் எக்ஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த எக்ஸை வந்து நம்ம கெட் பண்ண முடியும். ஏன்னா இந்த எக்ஸை வந்து இந்த இதுக்குள்ளே போட்டு ஆயிடும். ஸோ எல்லா விதத்துக்குமே இந்த மாதிரி 2 மெத்தட் தான் இருக்கும். ஒன்று வந்து இன்பில்ட்டாக ஒரு வேரியபிள் இருக்கும். அந்த வேரியபிளை நம்ம டேரெக்டாக இதை யூஸ் பண்ணி டாட் கெட் போட்டு கெட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ என்ட்ரி எல்லாம் நம்ம கெட் பண்ணிக்கலாம், காம்போ பாக்ஸ் கெட் பண்ணிக்கலாம், ஸ்பின் பாக்ஸ் கெட் பண்ணிக்கலாம். அது போக இந்த வேரியபிளை வந்து கெட் பண்ணி டேரெக்டாக கால் பண்ண முடியாத செட் பண்ண முடியாத வேரியபிள் அதெல்லாம் நம்ம தனியாக இந்த மாதிரி இன்ட்டு வேரியபிளோ டபுள் வேரியபிளோ ஸ்ட்ரிங் வேரியபிளோ யூஸ் பண்ணி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு ரேடியோ பட்டன் செக் பட்டனுக்கெல்லாம் நமக்கு வந்து தனியாக ஸ்ட்ரிங் வேறு பூலியன் வேறு கிரியேட் பண்ணணும். ஆனால் என்ட்ரிக்கு வந்து நம்ம டேரெக்டாக கெட்டு போட்டு எடுத்துக்கலாம். ஸோ 2 மெத்தட் தான். அது வந்து எந்த மெத்தட் இருக்குதுன்றது நம்ம ஒரு விஜெட் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் ஒரு டாட் வச்சு அதில் கெட் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தாலும் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்பிஎஸ் டாட் வச்சோம்னா நமக்கு கெட்டுன்ற ஒன்றும் கிடையாது. கெட் இல்லை, செட்டும் இல்லை. ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக செட் பண்ண முடியாது. நம்ம வந்து ஒரு வேரியபிள் பாஸ் பண்ணி தான் செட் பண்ண முடியும். இப்போ நான் அந்த எக்ஸ்ன்றது இன்ட்டு வேரியபிள் கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து அந்த எக்ஸை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லி கேட்டுருக்கேன். இப்போ நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த வேரியபிள் வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதே போல் செட்டும் பண்ண முடியும். ஸோ பட்டன் கிளிக் பண்ணாலே எனக்கு 500 செட் பண்ணணும். டோட்டல் வந்து 10,000 இருந்தது. 500 ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ நான் இந்த இடத்துல வச்சுட்டு பண்ணால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக 500 வந்து செட் ஆகிடும். ஸோ 2 மெத்தட் தான். ஒரு மெத்தடுன்றது நம்ம வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அந்த வேரியபிள் அப்படின்னு பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணிவிட்டு இந்த வேரியபிள் நம்ம சேஞ்ச் பண்ணால் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த வேல்யூ வந்து நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். அது வந்து மெத்தட் ஒன்று. 2வது மெத்தட் வந்து நம்ம டேரெக்டாக இந்த கிரியேட் பண்ணுற ஆப்ஜெக்ட்லேயே நம்ம டாட் கெட் போட்டு யூஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி லேபிள்டு ஃப்ரேம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா லேபிள்டு ஃப்ரேம். லேபிள்டு ஃப்ரேம் அப்படின்னா என்னென்னா நார்மலாக நம்ம ஃப்ரேம் யூஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ நார்மலாக ஃப்ரேம் யூஸ் பண்ணுற ஃப்ரேம் மாதிரி தான். ஆனால் நார்மல் ஃப்ரேமுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நம்ம இங்கே டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் ஃப்ரேமில் நம்ம இந்த மாதிரி டெக்ஸ்ட்னு பாஸ் பண்ண முடியாது. டெக்ஸ்ட் இருக்காது, அது வெறும் கண்டெய்னர் மட்டும்தான் வரும். லேபிள் ஃப்ரேம்ன்றது நமக்கு அந்த கண்டெய்னரோட சேர்ந்து நம்ம ஒரு டைட்டிலையும் ஆட் பண்ணிக்கலாம்.
நம்ம இந்த ஃப்ரேமுக்குள்ளே வந்து பாஸ் பண்ணால் தான் நமக்கு அந்த ஃப்ரேம் வந்து தெரியும். இந்த ஃப்ரேம்ன்றது ஏற்கனவே க்ரியேட் ஆகிருக்கும், ஆனால் பேக்ரவுண்ட் கலரில் அப்படியே க்ரியேட் ஆகிருக்கும், நம்மளால் பார்க்க முடியல. ஸோ இந்த லேபிள் ஃப்ரேமில் நான் ஒரு என்ட்ரி ஒரு பட்டனை க்ரியேட் பண்ணியிருந்தேன். எனக்கு இந்த டைட்டில் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது மொத்தம் சேர்ந்து நமக்கு ஒரு லேபிள் ஃப்ரேமு. இந்த இடத்துல ஒரு என்ட்ரியும் ஒரு பட்டனும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதோட டைட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு செலக்ட் யார் அப்படின்னு வந்துருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா லேபிள்டு ஃப்ரேமு. நார்மல் ஃப்ரேமில் வந்து நமக்கு இந்த டைட்டில் வராது. லேபிள்டு ஃப்ரேமில் இந்த டைட்டில் வரும். அதான் நார்மல் ஃப்ரேமுக்கும் லேபிள்டு ஃப்ரேமுக்கும் வித்தியாசம். ஸோ இப்போதைக்கு இந்த சாப்டருக்கு இது போதும். மிச்சம் சில விக்கெட்ஸ் இருக்குது, அதை அடுத்த சாப்டரில் வாங்குவோம்.